Let's get into another trade breakdown video. டியூஸ்டே ஒரு நாஸ்டாக்ல ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். டியூஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நியூஸ் எதுவும் இல்லை. ஒரு ட்ரம்ப் மட்டும் தான் பேசினார் மதியம் பிஎம் செஷன் நினைக்கிறேன். பிஎம் செஷனில் ட்ரம்ப் ஸ்பீக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் வேற எந்த நியூஸும் பெருசாக கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா எப்பவும் போல் 9:30 ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுவோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டு 9:30 வரைக்கும் ஓட விட்டுருவோம். திங்க் 9:30 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணா. இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ஃபார்ம் மட்டும் ஓப்பன் ஆனதும் மேலே போய் ஆரம்பிச்சிட்டான், மேலே போயிட்டான். போகும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம 10 MP3க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்ப்போம் என்ன பண்ணாங்க. லைவ் 10 AM ஓப்பன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் மட்டும்தான். 15 minutesல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி 15 minutesல சாரி எங்கே மாறிச்சு, 15 டைம் பிரேக் மாற்றிக்கலாம். இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. பிசி 15 minutesல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் 9:30 நல்ல ஒரு க்ளோஷர் இருந்துச்சு இந்த இடத்துல புல்லிஷா. டியோலன்னு பார்த்தா நம்ம இதான் டார்கெட் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது. பட் அது ரீச் ஆனானா இல்லையான்னு பார்ப்போம். 10 AM இங்கே ஓப்பன் ஆச்சு. 10 AM மார்க் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் 10 AM ஓப்பன். கீழே வந்தா வந்துட்டே இருக்கான். 15 பிசி எடுத்து வந்தா டேப் பண்ணா. பட் பெருசாக எந்த ஒரு க்ளோஷரும் வைக்கல ட்ரேட் எடுக்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் வந்து ரீடாப் பண்ணி இந்த சில ஸ்வீப் இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் எஃப்இஜிலேருந்து டேப் பண்ணா. ஆல்சோ எஃப்இஜி சாரி எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. நல்ல ஒரு எஸ்எம்டி. இஎஸ்ட் வந்து 9 AM லோவே ஸ்வீப் பண்ணிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா என்கியூவில் எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. என்னோட மாடல் படி நான் எங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன்னா இங்கே எடுத்து எஸ்எல் இது 4155 ஆறாவது இங்கே அங்கேயே வந்திருக்கோம். இதை டார்கெட் பண்ணியிருந்தோம்னா 3+ ஆர்ஆர் இந்த. பட் நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். நல்ல ஒரு க்ளோஷர் இருக்குன்றதுக்காக. அட்லீஸ்ட் நான் எங்கேயாவது எடுத்துருக்கலாம் என்ட்ரி. இங்கே கூட நல்ல க்ளோஷர் இருந்துச்சு. இங்கே எடுத்திருந்தா கூட ஒரு 2.5 ஆர்ஆர். நான் வெயிட் பண்ணி இங்கே எடுத்த நினைக்கிறேன். இங்கே எடுத்துட்டு ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால ரிசல்ட் குறைச்சிட்டேன். இந்த இடத்துல வச்சு இந்த 3 மினிட்டோட லோவில் ஸ்டாப்ஸ் வச்சு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே ஸ்டாப்ஸ் வச்சு ஒரு 1.5 ஆர்ஆர். இதுதான் நம்மளோட இது வந்து நம்மளோட PO3. ரைட் மிடில். ஓகே
வேற ஏதாவது கலர் மாற்றி 10 ஓப்பன் ஆனால் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணால் ஒரு பிடிஆரில் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு இங்கே. அப்புறம் ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆச்சு. தென் நல்ல ஒரு ஜங்ஷன், அங்கேருந்து ஒரு பை. எவ்வளோ ஸ்பீடாக போனான்னு மட்டும் பாருங்க. ஒரு 4-5 கண்டரில் டிபி கொடுத்துட்டா. இது நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடு 10 MPO3. அப்படியே செகண்ட் ட்ரேட் பார்த்துருவோமா? என்ன எக்ஸிபிஷன் டியூஸ்டே. இது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடோட எக்ஸிபிஷன் நினைக்கிறேன். நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரேடோட எக்ஸிபிஷன். இங்க என்ட்ரி, இந்த கண்டல் க்ளோஷர். ஓகே, அடுத்த ட்ரேடுக்குள்ள போகலாம். இந்த 10 MPO3 முடிஞ்சது. எஸ், இங்க செகண்ட் நம்மளோட என்ட்ரி எதை ஃப்ரேம் பண்ணி இருந்துச்சுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 4F FEG ஃபார்ம் பிசி ஃபார்ம் பண்ணியிருந்தான். சரியான ஒரு இந்த இடத்துல இங்க ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஓப்பனுக்கு எஸ்எம்டி இந்த ஓப்பன் எஸ்எம்டி இருந்துச்சு. இங்கிருந்து நான் எப்படி எடுத்தேன் அதை பற்றி பார்ப்போம். அடுத்து 11 MPO3. இங்க லைன் 11 இதெல்லாம் MPO3. ரைட்டு மிடில். ஓகே, எஸ், இங்க ஹவரோட பிசி. இது 4 hour பிசி H4 பிசி வாட் எவர். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஸ்எம்டி இருந்துச்சு. க்ளோஷர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. இந்த இடத்துல இங்கே போய் நல்ல ஒரு ஐஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக் மேலே க்ளோஷரு. அங்கேருந்து மேலே ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த கேண்டலோட இதுவும் பாருங்க, இந்த ஐஎஃப்இஜிக்கு வந்து நல்ல ஒரு க்ளோஷர் மேலே. தென் இந்த ஒரு கேண்டல் க்ளோஷர் இங்கே மேலே. என்னோட பிளான் படி அந்த ட்ரேடு இங்கேயே எடுத்துருக்கலாம். இங்கே இந்த கேண்டல் க்ளோஷர் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். இங்கே எடுத்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது இந்த ஹை. இந்த ஹை ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு 15 சிபி, இந்த சிபி அதை டார்கெட் பண்ணேன்.
என்ன பிளான் பார்ப்போம். ப்ரைஸ் வந்தா அப்படியே சுத்திட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அரைன்னு அரைச்சி மேலே போனோம். ஏன் இவ்வளோ நேரம் அரைச்சானா இங்க பாருங்க, ஒரு 5 மினிட்ல ஒரு நல்ல பிஸி இருந்துச்சு. அங்கேருந்து மறுபடியும் நல்ல ஒரு க்ளோஷர் மேலே இங்கேருந்து போயிட்டான். போனா இன்னும் போலையா? அவ்வளோதான், டிபி எடுத்துட்டான். அங்கேருந்து ஒரு சின்ன ஊத்து இந்த இடத்துல வச்சிருக்கானா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என் ஃபியூச்சர்லேருந்து திரும்பினா பாருங்க வச்சுதான் நினச்சேன். அங்கேருந்து அப்போ போயிட்டான். எனக்கான மேலே போகணும் கான்ஃபிடன்ஸ்னால ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ட்ரேடை. கரெக்டாக லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் அந்த இடத்துல. அடிச்சான் டிபி எக்ஸிகியூஷன். இது இந்த ட்ரேடோட எக்ஸிகியூஷன். இந்த க்ளோஷர் இதில் என்ட்ரி இந்த கேண்டில் க்ளோஸ் இந்த கேண்டில். ஓகே, அவ்வளோதான். டூ பிரேக் டவுன். இதனால நான் இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மேலே போனான்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் எவ்வளோ போனான்னு பார்ப்போம். போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். ஹோல்ட் பண்ணியிருந்தா பெரிய வேலை தான். ஓட்டி விடுவோம். I guess that's the video. Next video பார்ப்போம். Breakdown. Tata, bye bye.